எனது மாஸ் ஹீரோ நமது தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தங்க தாரகை சௌமியா அண்ணி அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த நேரத்திலே நான் அண்ணன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் அவருடைய நடைபயணம் தமிழ்நாட்டில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மாதம் நாகூர் தர்காவிற்கு வருகை தந்தார்கள். அது ஒரு ஆன்மீக தலம். இந்தியாவிலே 2வது இடத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக தலத்தை வந்து சுற்றி பார்க்கிறார். அங்கே அடிப்படை கட்டமைப்பு வசதியே இல்லை. பலமுறை அந்த நாகூர் நிர்வாகம் தமிழக அரசை கேட்டார்கள். ஆனால் அவர்கள் எந்த நிதியும் ஒதுக்கவில்லை. அண்ணன் அவர்கள் வந்தார்கள், அங்கே அறிக்கை விடுத்தார்கள். 4 நாட்களில் 2,42,00,000 நிதியை ஒதுக்கி, அதற்கு யார் காரணம் என்று சொன்னால் என் அன்புக்குரிய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்னொரு தர்கா, ஏர்வாடி தர்கா, அந்த தர்கா ராமநாதபுரத்தில் இருக்கிறது. பல இஸ்லாமிய MP MLA இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட எந்த உதவியும் செய்யல. அங்கே ஒரு பஸ் நிறுத்தம் கூட இல்லை. இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு 15 லட்சம் ரூபாய் சொந்த நிதியிலிருந்து ஒதுக்கி அங்கே இன்னைக்கு பஸ் ஸ்டாப் கட்டப்பட்டுள்ளது. அன்புக்குரியவர்களே, நமது அண்ணன் நமது தலைவர் அவர்கள் கடலை போன்றவர்கள். கடல் அலைகள் ஆர்ப்பரிக்கும், ஆனால் கடல் ஆழமானது, அர்த்தம் உள்ளது, அமைதியானது. நிச்சயமாக 2026 மாபெரும் சாதனையை படைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் எனது அன்புமணி ராமதாசன் அவர்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.